உங்க கார்ல ஒரு ஸ்பேர் பார்ட் பழுதாங்கிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நேரா ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு கொண்டு போவீங்க. அந்த பழைய பார்ட்ட கழட்டிட்டு புதுசா ஒண்ண மாத்துவீங்க. வேலை முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள். ஆமா, அது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நெகட்டிவ் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற உங்க மனச என்ன பண்ணுவீங்க? அத அப்படியே கழட்டி வச்சுட்டு ஒரு புது மூளைய பொருத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதான் இங்க பிரச்சனையே. எக்ஸாக்ட்லி. அதனால தான் இன்னைக்கு இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவை. இந்த சுய முன்னேற்றம் அப்படிங்கிற கடல்ல எப்படி நீந்துறதுன்னு ஒரு சூப்பரான மேப் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற சோர்சஸ் ஒரு பெரிய புதையல்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய பகவத்கீதை இருக்கு. இஸ்லாமிய அறிஞர் அல் கசாலிவோட தத்துவங்கள் இருக்கு. ரொம்ப ஆழம்பா விஷயங்கள். அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சிஇஓக்கள் யூஸ் பண்ற டைம் மேனேஜ்மெண்ட் ட்ரிக்ஸ், ஒரு 60 நாள் சவால், அப்புறம் தமிழ்நாடு அரசோட 5G தொழில்நுட்ப பயிற்சி மாதிரி ரொம்ப பிராக்டிக்கலான விஷயங்களும் இருக்கு. வாவ்! பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு பெரிய பாலம் அமைக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கமே அதுதான். ஆன்மீகத்தையும் மாடர்ன் டைம் மேனேஜ்மெண்ட் ஹேக்ஸையும் எப்படி நம்ம டே டு டே லைஃப்ல இணைக்கிறதுன்னு உடைச்சு பார்க்க போறோம். கண்டிப்பா. இப்போ நேரத்தை நிர்வகிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மனசை நிர்வகிக்கணும். அங்க இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். கரெக்ட். நான் இந்த டேட்டாவை படிச்சப்போ எனக்கு பெரிய ஷாக். ஒரு சராசரி மனுஷனோட மூளைக்குள்ள தினமும் சுமார் 6000 எண்ணங்கள் ஓடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? அது மட்டும் இல்ல, இதுல ஒரு கசப்பான உண்மையும் இருக்கு. அந்த 6000 எண்ணங்கள்ல முக்காவாசி ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது ANTs அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸா? அப்படின்னா? அதாவது நீங்க புதுசா ஒரு வேலைய ஆரம்பிக்க நினைக்கும் போது, உன்னால முடியாது, நீ தோத்துடுவ, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு மூளை தானாவே ஒரு பயத்தை உருவாக்கும். ஓ, அந்த செல்ஃப் டவுட். இது எல்லாருக்கும் வர்றதானே? ஆமா, இது மனுஷனோட பரிணாம வளர்ச்சியில உருமான ஒரு தற்காப்பு முறை. ஆனா இன்னைக்கு அதுவே நமக்கு பெரிய தடையா இருக்கு. இதுக்கு நம்ம சோர்சஸ்ல ஒரு சுவாரஸ்யமான உளவியல் ட்ரிக் சொல்லிருக்காங்க. என்ன ட்ரிக் அது? உங்கள வாட்டுற அந்த நெகட்டிவ் எண்ணங்களை ஒரு பேப்பர்ல எழுதி அதை அப்படியே நெருப்புல எரிச்சிடுங்க, இல்லைன்னா கிழிச்சு போட்டுடுங்க. இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு நிமிஷம். இத கொஞ்சம் விரிவாவே பாப்போம். இது கேட்கறதுக்கு ஏதோ பழைய காலத்து சடங்கு மாதிரி இருக்கே. ஒரு பேப்பர்ல எழுதி எரிச்சா எப்படி மூளையில இருக்கிற எண்ணம் மறையும்? நல்ல கேள்வி. இத புரிஞ்சிக்க நம்ம கொஞ்சம் சைக்காலஜிக்குள்ள போகணும். இதுக்கு பேரு பிசிக்கலைசிங் அ தாட். அதாவது ஒரு எண்ணம் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு முடிவில்லாத லூப் மாதிரி ஆயிடும். ஓஹோ, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. நீங்க அதை ஒரு காகிதத்துல எழுதும்போது உங்க மூளையோட மோட்டார் கார்டெக்ஸ் வேலை செஞ்சு கண்ணுக்கு தெரியாத அந்த எண்ணத்துக்கு ஒரு உருவத்தை கொடுக்குது. இப்போ அந்த எண்ணத்தை மூளையிலிருந்து புரிச்சு வெளியே கொண்டு வந்துட்டீங்க. ஓ, இப்ப புரியுது. இப்போ அந்த காகிதத்தை நீங்க எரிக்கும்போது அந்த சுழல் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு கிளியர் சிக்னல் உங்க மூளைக்கு போகுது. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஆழ்மன செயல்படுற விதம் தான். அது ஒரு விசுவாசமான தேவதை மாதிரி. இந்த ஆழ்மனம் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே செய்யும்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா? 100% உண்மை. நம்ம ஆழ்மனம் இப்ப நம்ம யூஸ் பண்ற சோஷியல் மீடியா அல்காரிதம் மாதிரி தான் வேலை செய்யும். சோஷியல் மீடியா அல்காரிதம் மாதிரியா? செம்ம கம்பேரிசன். ஆமா, இப்ப நீங்க யூடியூப்ல தொடர்ந்து சோகமான வீடியோக்களாவே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைங்க. அந்த அல்காரிதம் என்ன பண்ணும்? ஓஹோ, இவருக்கு இதுதான் பிடிக்கும் போல நினைச்சுக்கிட்டு இன்னும் 100 சோகமான வீடியோக்களும் உங்க ஃபீட்ல கொண்டு கொட்டும். ஆமா, நான் கூட கவனிச்சிருக்கேன். ஆழ்மனசும் அதே வேலையை தான் பண்ணுது. நான் தோத்துடுவேன்னு நீங்க தொடர்ந்து கமெண்ட் கொடுத்தீங்கன்னா, உங்களை சுத்தி நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் மறைச்சிட்டு தோல்விக்கான காரணங்களை மட்டுமே உங்க கண்ணுக்கு காட்டும். அப்பா, அந்த அல்காரிதம் உதாரணம் ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா இங்க ஒரு சிக்கல் இருக்கே. நெகட்டிவா யோசிக்காதீங்கன்னு சொல்றது ஈஸி. ஆனா ஒரு குரங்கு மாதிரி அலையிற மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. என்ன கதை அது? அந்த விறகு வெட்டி கதை தான். ஒரு விறகு வெட்டி தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட வழுக்க தலையில ஒரு ஈ உட்கார்ந்துச்சு. அத விரட்ட நினைச்சு அவரோட பையன் ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்து ஓங்கி அடிச்சான். ஈ பறந்துடுச்சு. ஆனா அப்பா செத்துட்டாரு. ஓ, ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஆமா, இது ஒரு நல்ல உதாரணம். நம்ம மனசுல வர நெகட்டிவ் எண்ணங்களை அந்த பையன் மாதிரி முரட்டுத்தனமா கையாளக்கூடாது இல்லையா?
எனக்கு கோபம் வரக்கூடாதுன்னு அடக்க நினைச்சா அது வெடிச்சிடும். நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். எண்ணங்களை வன்முறையா அடக்க நினைக்கிறது ஒரு நீச்சல் குளத்துக்குள்ள ஒரு பெரிய பிளாஸ்டிக் பந்தா அழுத்து பிடிக்கிற மாதிரி. நீங்க எவ்ளோ பலமா அழுத்துறீங்களோ அவ்ளோ வேகமா அது உங்க முகத்திலேயே வந்து மோதும். அப்போ இதுக்கு என்னதான் தேர்வு? இதுக்கு தீர்வுதான் மைண்ட்ஃபுல்னஸ் தியானம். எண்ணங்களோட சண்டை போடாம உங்க மூச்சு காற்ற கவனிங்கன்னு சொல்றாங்க. அது போக நம்ம உடம்புல இருக்கிற 7 ஆற்றல் மையங்கள். அதாவது மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் சொல்றீங்களா? ஆமா, அதேதான். அந்த சக்கரங்கள்ல கவனம் செலுத்துற முறைகளும் நம்ம சோர்சஸ் முன்வைக்குது. இப்படி பண்ணும்போது மூளையோட ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட் ஆஃப் ஆகி மனசு தானாவே பேலன்ஸ் ஆயிடும். வாவ், இது உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல். இங்க நம்ம நீட்சேவோட தத்துவத்தை இணைச்சு பார்க்கணும். எது நம்ம கொல்லாம விடுகிறதோ அதை நம்ம பலமானவர்களாக்கி விடுகிறதுன்னு அவர் சொல்றாரு. ஒரு நெகட்டிவ் எண்ணம் உங்களை தாக்கும்போது அதை நீங்க கடந்து வர்ற அந்த செகண்ட் இருக்குல்ல, அதுதான் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குது. ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. ஆனா இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒன்னு தோணுது. இந்த மனசை கட்டுப்படுத்துறது, சுய முன்னேற்றம், இதெல்லாம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. மனுஷகுல வரலாற்றிலே இது இருந்திருக்கு இல்லையா? கண்டிப்பா. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைச்சு பார்த்தோம்னா இதோட வரலாறு ரொம்ப பெருசு. ரோமானிய காலத்துல சிசரோ, ஓவிட் இவங்கெல்லாம் அன்றாட பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எழுதியிருக்காங்க. ஆமா, அவங்களாம் பெரிய தத்துவ ஞானிகளாச்சே. அது மட்டும் இல்ல, இஸ்லாமிய பொற்காலத்துல வாழ்ந்த அறிஞர் அல் கசாலி எழுதின ஐ ஃபார் சந்த், அதாவது ஓ மகனே அப்படிங்கிற புத்தகத்துல ரொம்ப அருமையான வழிகாட்டுதல்கள் இருக்கு. சாமுவேல் ஸ்மைல்ஸோட 1859ஆம் ஆண்டு புத்தகமும் இதில் அடங்கும். அப்போ பகவத்கீதை அது எப்படி மறக்க முடியும்? எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கிற பகவத்கீதையோட 8 முக்கிய பாடங்களும் இதுக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்ட் மாதிரி. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அதாவது 1936ல டேல் கார்னேகி ஒரு புத்தகம் எழுதினார் இல்லையா, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ஆமா, ரொம்ப ஃபேமஸான புக் அது. அந்த புத்தகத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுயமுன்னேற்றம் அப்படிங்கறது சமூகத்தை விட்டுட்டு முழுசா தனிமனித தேடலா மாறிடுச்சு. நான் எப்படி ஜெயிக்கிறது, நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு மாறிடுச்சு. அது ரொம்ப சரியான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் ஒண்ணுக்கொன்னு முரண்படுது. பிரிட்ஜெட் ஜோன்ஸ் டைரின்னு ஒரு நாவல் இருக்கு. அதுல வர்ற கேரக்டர் மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நிலைமை. அந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு காதல்ல இதுல பிரச்சனை வரும். உடனே ஒரு புக்க படிச்சுட்டு, ஐயோ நான் என் காதலன் கிட்ட அதிகமா அன்பு காட்டிட்டேனோன்னு குழம்புவாங்க. அப்புறம் வேறொரு புக்க படிச்சுட்டு, ஓஹோ பசங்க இப்படிதான் இருப்பாங்க போலன்னு நினைச்சுப்பாங்க. இது நிஜமாவே நடக்கிற ஒண்ணுதான். அதிகப்படியான அறிவுரைகளை கேட்டு நம்ம நிஜமாவே குழம்பி போயிருக்கோம். ஆமா, இது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். இந்த தகவல் குழப்பத்திலிருந்து தப்பிச்சு லைஃப்ல ஜெயிக்க நமக்கு தேவையானது தெளிவான டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் பேசுறாங்க, ஆனா யாரும் ஃபாலோ பண்றதில்லையே. ஏன்னா இன்னைக்கு 10ல் 6 பேர் இந்த டைம் பாவர்ட்டி, அதாவது நேர வறுமையால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தரவுகள் சொல்லுது. நேரம் இல்லங்கிற இந்த மைண்ட் செட்டே நம்ம எஃபிஷியன்சியை குறைச்சிடும். அப்போ இந்த நேர வறுமையை வெல்றதுக்கு ஏதாவது மாடர்ன் தந்திரங்கள் இருக்கா? நிறைய இருக்கு. பிரையன் ட்ரேசியோட மந்திரக்கோள் பரிசோதனை ஒன்று இருக்கு. அதாவது உங்க கையில ஒரு மேஜிக் வாண்ட் கொடுத்து உங்களோட வேலைகள்ல ஏதோ ஒன்ன உடனே முடிக்க முடியும்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? அதுதான் உங்களோட பிரையாரிட்டி. ஓ, முன்னுரிமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான நல்ல ட்ரிக் இது. அப்புறம் ஈத்தி ஃப்ராக் அப்படின்னு ஒரு உத்தி இருக்கு. தவளைய சாப்பிடுறதா? இது என்ன புதுசா இருக்கே? தவளைங்கிறது நீங்க அன்னைக்கு செய்ய வேண்டிய ரொம்ப கஷ்டமான ஆனா முக்கியமான வேலை. அதை காலையிலேயே முதல்ல செஞ்சு முடிச்சிடணும். சரி, நான் டீப் ஒர்க் பண்ண தயார். ஆனா நான் வேலையில உட்காரும் போது வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் வருது, கூட வேலை பார்க்கறவங்க வந்து தொந்தரவு பண்றாங்க. அப்போ நான் என்ன பண்றது? இதுக்கு நம்ம நோ சொல்ல பழகணும். இல்ல அப்படின்னு உறுதியா சொல்லணும். ஆனா முகத்துக்கு நேரா நோ சொல்றது கஷ்டமாச்சே. அதுக்கு தான் டிலேட் ரெஸ்பான்ஸ், அதாவது தாமதமான பதில் முறையை ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் என் ஷெட்யூலை பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லலாம். பில்கேட்ஸ் கூட தன்னோட நேரத்தை 4 பகுதியா பிரிச்சு ரொம்ப கவனமா யூஸ் பண்றாரு. ஓ, அப்போ பெரிய சிஇஓக்கள் எல்லாம் இப்படிதான் டைம் மேனேஜ் பண்றாங்களா? ஆமா, ஓப்ரா வின்ஃப்ரே கூட மல்டி டாஸ்கிங் வேண்டானா அடிச்சு சொல்றாங்க. வெயிட், மல்டி டாஸ்கிங் வேண்டாமா? ஒரே நேரத்துல நிறைய வேலை செய்யறது தானே திறமை. அது ஒரு பெரிய கட்டுக்கதை. மூளை ஒரே நேரத்துல 2 வேலையும் செய்யாது. அது டாஸ்க் ஸ்விட்சிங் தான் பண்ணுது. அதாவது ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு தாவுது. இது மூளைக்கு ரொம்ப சோர்வை கொடுக்கும். அப்போ இந்த தத்துவங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் உத்திகள் இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்வுல ஒரு ஹோலிஸ்டிக் பயணமா எப்படி மாத்துறது? அதுக்கு தான் இந்த 60 நாள் சவால். டெய்லி சில பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். காலையில எழுந்த உடனே என்ன பண்ணணும்? ஒரு 10-20 நிமிஷம் அமைதியா இருக்கணும். அப்புறம் நேற்றைய நாளுக்கு நன்றியுணர்வு தெரிவிக்கணும்.
வெறும் வயித்துல எலுமிச்சை கலந்த வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கணும். இது உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும். இதை விட ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் ரகசியம் நம்ம சோர்சஸ்ல இருக்கு. அது என்ன ரகசியம்? நம்ம கவனத்தை சிதறடிக்கிற போனா எப்படி ஈர்ப்பு விதியோட கருவியா மாத்துறதுன்னு சொல்லிருக்காங்க. உங்க மொபைல் வால்பேப்பரை ஒரு விஷன் போர்டா மாத்துங்க. ஓ, நம்ம இலக்குகளை வால்பேப்பரா வைக்க சொல்றீங்களா? ஆமா, ஒரு நாளைக்கு 100 தடவை போன் பாப்போம். அப்போலாம் அது நம்ம ஆழ்மனசுல பதியும். இன்னொரு விஷயம், உங்க சொந்த குரல்லையே பாசிட்டிவ் ஆடியோக்களை ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. வாவ், இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு. நீங்க உங்க சொந்த குரல்லையே நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு சொல்லும்போது மூளை அதை எந்த எதிர்ப்பும் இல்லாம ஏத்துக்கும். நாள் ஆகும். ஓகே, அந்த சவால் என்னென்னன்னு பாப்போம். முதலாவது, சோஷியல் மீடியாவை 60 நிமிஷம் அவாய்ட் பண்ணணும். கரெக்ட். ரெண்டாவது, புதுசா ஒன்ன கத்துக்க 60 நிமிஷம் ஒதுக்கணும். இதுல தான் நம்ம தரவுகள்ல இருக்கிற தமிழ்நாடு அரசோட 5G கம்யூனிகேஷன் தொழில்நுட்ப பயிற்சி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இலவசமா ஒரு புது ஸ்கில் கத்துக்க இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. கண்டிப்பா. மூணாவது 10 நிமிஷம் தியானம். நாலாவது, டெய்லி ஒரு 10 பக்கமாவது வாசிக்கணும். அஞ்சாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், இரவு 10ல இருந்து காலை 6 மணி வரைக்கும் கட்டாயமா 8 மணி நேரம் தூங்கணும். ஓகே, அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதாவது சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது வெறும் முயற்சி மட்டும் இல்ல. அது உடம்ப பழக்கப்படுத்துறதும் மனசை சீரமைக்கிறதும் சேர்ந்த ஒரு முழுமையான பயணம். சரியா சொன்னீங்க. ஃபைனலா ஆடியன்ஸ் யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம். சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது புதுசா ஏதோ சில குணங்களை உங்களுக்குள்ள திணிக்கிறது கிடையாது. அப்புறம் என்ன? உங்ககிட்ட இருக்கிற தேவையற்ற குழப்பங்களையும் பயங்களையும் விலக்கி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு அமைதியான வெற்றிகரமான நபர் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அந்த நபரை சந்திக்க நீங்க தயாரா? ரொம்ப அருமையான கேள்வி. இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.